சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள் இன்றைய தினம் 113வது வகுப்பு ஆங்கில பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழ்வேலூர் ஒன்றியம் தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறேன். நாகை மாவட்ட செயலாளர். இன்றைய வகுப்பு 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. அடுத்தது நம்ம வகுப்புக்குள்ள போவோம். நாம் நேற்று ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்துருந்தோம். அதில் இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டி இருந்தோம். நாம் 2 விஷயங்கள் சேர்க்கணும், 2 விஷயங்கள் எடுக்கணும். சேர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இம்பேரட்டிவ் அது வந்ததுன்னா, இப்போ ரிக்வஸ்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ப்ளீஸ் வந்தால் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் வந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் ப்ளீஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுடுறோம். அங்கே நாட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்தா ஆக்டிவ் வாய்ஸ்ல இங்கேயும் நாட்டை கொண்டு வந்துடுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் டாக்ல தான் அங்க நாட்டு இருந்தா இங்க நாட்டு வராது, அங்க நாட்டு இல்லைன்னா இங்க நாட்டு வரும். இது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். அப்படின்னா செய்வினையை செயற்பாட்டு வினையா மாத்துறோம். அப்ப செய்வினையில அது நெகட்டிவா இருந்தா செயற்பாட்டு வினை பேசிவ் வாய்ஸும் நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ அங்க நாட்டு வந்தா இங்க நாட்டு வரும், இங்க நாட்டு வந்தா அங்க நாட்டு வரும். பேசிவ்ல இருந்து ஆக்டிவ்க்கு போறோம்னாலும் அதுதான். இதை நம்ம பார்த்தோம். யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு, இந்த வார்த்தை முக்கியம். எது? ப்ளீஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்தா. அதே நேரத்தில் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஒர்க் ஹார்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். அந்த வர்புக்கு முன்னாடி டு வரணும். அந்த வர்புக்கு முன்னாடி இருக்கிற ப்ளீஸை எடுத்துட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்படின்னு போட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம சென்ற வீடியோவில் பார்த்தோம், வகுப்புல பார்த்தோம். இப்போ அதே போலதான் அதர் இம்பேரட்டிவ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அப்போ யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு. ஒரு ஆர்டர் போடுறோம். இது எல்லாமே எழுத்தாப்புல நிற்கிறவங்கள்ட்ட தான் பண்ண முடியும். இம்பேரட்டிவ் அப்படிங்கிறதே எதிரில் நிற்பவர்களுக்கானது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எப்போ கொடுத்ததா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இம்பேரட்டிவை பொறுத்தவரையிலையும் அது சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இருக்கும். எழுத்தாப்புல நிற்கிறவங்களுக்கு தான், யூக்கு தான் அதை சொல்ல முடியும். எதிரில் நிற்கிற அந்த செகண்ட் பர்சனுக்கு தான் அது சொல்லுவாங்க. அதை கவனத்தில் வச்சுக்கிறோம். இப்போ பேசிவ் வாய்ஸ், அதில் ஒமிட்டிங் த ஏஜென்ட். இதில் ஏஜென்ட் அப்படின்னா சப்ஜெக்ட். somebody has taken away my book, இது ஆக்டிவ் வாய்ஸ். இது பேசிவ்ல என்ன வரும் யோசிங்க. நடுவில் ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வரணும், அது நமக்கு தெரியும். அடுத்தது எது சப்ஜெக்ட் இடத்துக்கு மாறும்? இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் அங்கே சப்ஜெக்டா மாறும், அதுவும் நமக்கு தெரியும். மை புக் மாறப்போகுது, சம்படி இங்கே வரப்போகுது. ஓகே, ஹேஸ் பீன், அருமை. மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே. இந்த சம்படியை எடுத்துடுறோம், ஒமிட் பண்ணிடுறோம். எப்போ? எந்தெந்த சென்டென்ஸ் சம் ஒன், நோ ஒன் அப்படி தொடங்குதோ அந்த சென்டென்ஸ்ல எல்லாம் நாம அந்த சம் ஒன், சம்படி, நோ ஒன், நோபடி எடுத்துடலாம். அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும், முடிக்கும் போது அதை எடுத்துடணும். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன்னா சம்படி பின்னாடி போனாதான் மை புக்கு முன்னாடி வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மை புக் முன்னாடி கொண்டு வந்துட்டோம், சம்படி பின்னாடி கொண்டு போயிட்டோம். அடுத்தது நடுவில் வெர்ப்ல மாற்றணும். ஹேஸ் டேக்கன் அவே, ப்ரெடிகேட் இதுதான். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இந்த ப்ரெடிகேட்ல ஹேஸ் டேக்கன் அவே இருக்கு, அப்போ அதை ஹேஸ் பீன் டேக்கன்னு மாத்திக்கிறோம். நம்ம ரூல்ஸுக்குள்ள போக வேண்டாம். வர்போட டென்ஸை எடுத்து பிஃபார்முக்கு கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி திருப்பி அந்த ஒரிஜினல் வர்பை, ப்ராப்பர் வர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றுறது, இது எல்லாம் வேண்டாம். ஹேஸ் டேக்கன், ஹேவ் டேக்கன், ஹேட் டேக்கன் வந்திருந்தா இதுக்கு நடுவில் ஒரு பீன் போட்டுக்கிறோம். பீன் இருந்தா அது பேசிவ் வாய்ஸ். பீனை எடுத்துட்டு சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இடம் மாற்றிக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இடம் மாற்ற போகிறோம். நடுவில் பீன் இருந்தா போட மாட்டோம். ஏன்னா பீன் இருந்தா பேசிவ் வாய்ஸ், அது ஆக்டிவ் வாய்ஸா மாற்ற போறோம். அங்க பீன் வராது. பீன் இல்லையா, அது ஆக்டிவ் வாய்ஸ். அதை பேசிவ் வாய்ஸா மாற்றும் போது
பீன் சேர்த்துக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இதுல சம்படி, நோ ஒன், நோபடி, சம்படி இதெல்லாம் இருந்ததுன்னா அதை தூக்கிடுறோம். மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே. இவ்வளவுதான். இதை நாம வச்சுக்கிறோம். அடுத்த ரெண்டாவது கொடுத்துருக்காங்க, நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ். என்ன ஆகும்? த டிக்கெட்ஸ் முன்னாடி வரும். ஏன்னா அதான் ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ்ல அதுதான் ஆப்ஜெக்ட். அதை தூக்கி முன்னாடி சப்ஜெக்டா மாத்துறோம். ஹேவ் பாட், ஹேஸ் பாட்னு வந்திருக்கு. இங்க ஹேஸ் பாட் போடலாமா? போடக்கூடாது. ஏன்? டிக்கெட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்ல, இது ப்ளூரல். அப்ப என்ன பண்றோம்? ஹேஸ்க்கு பதிலாக ஹேவ் தான் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் ஹேஸ் வரும். அப்ப ஹேவ் பாட் போட்டுக்கிறோம். பீன் சேர்த்துக்கிறோம். முக்கியமா நோ ஒன் அப்படிங்கிறத பை நோ ஒன்னு போடாம நடுவுல ஒரு நாட்டு போட்டுக்கிறோம். எதுக்கு? நோபடி, நன், நோ ஒன். இது எல்லாமே யாருமே இல்லைன்னு அர்த்தம். நோபடி யாருமே இல்லை, நன் யாருமே இல்லை, நோ ஒன் ஒருத்தர் கூட இல்லை. இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். யாரும் இல்லை. யாரும் இல்லைன்னா அதை பேசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா காட்ட வேண்டாம். பை நோ ஒன், பை நோபடி, பை நன் கிடையாது. அதுக்கு பதிலா வெர்புக்கு நடுவுலயே நாட்டா போட்டுக்கிறோம். கிளியரா? ஓகே. அடுத்தது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பேசிவ் வாய்ஸ். இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ். இன்ட்ராகேட்டிவ்னா நமக்கு தெரியும், கொஸ்டின்ஸ். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின் இதெல்லாம் வருது. இப்போ என்ன பண்ண போறோம்? வெர்பு, அதுல கவனம் செலுத்த போறோம். டிட் ஹி ரைட் எ லெட்டர்? ஆக்டிவ் வாய்ஸ். எ லெட்டர் முன்னாடி வந்துடும், ரைட் நடுவில் இருக்கும், பை ஹிம் பின்னாடி போயிடும். இது நமக்கு தெரியும். ஆனா இது கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும்? கொஸ்டின் மார்க் வரணும், முன்னாடி ஒரு வர்பு வரணும். இந்த லெட்டருக்கு இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாக்குறோம். சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ சிம்பிள் பாஸ்டுக்கு என்ன பண்ணலாம்? வர்புல இருந்து நம்ம பி ஃபார்ம் வர்பை உருவாக்குறோம். ரைட். ரைட்னா என்ன பண்ணணும்? சாரி, டிட். டிட்னா என்ன பண்ணணும்? இங்க வாஸ் போடணும். ஏன்? டிட்னா அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அவன் எழுதினானா, அவன் ஒரு கடிதம் எழுதினானா, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ இங்க லெட்டர் தான் சப்ஜெக்ட். அதுக்கு என்ன வரும்? பி ஃபார்ம் வர்பு வாஸ். எ லெட்டர் வாஸ். சிம்பிள் பாஸ்டுக்கு அதானே வரும். இப்ப வர்ப் சப்ஜெக்ட் மாறிடுச்சு. எ லெட்டர்ங்கிறதா சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம இடம் மாத்தி போட்டுட்டோம் பாசிவ் வாய்ஸ்ல. இப்ப எ லெட்டர் ஈஸ் வருமா வாஸ் வருமா? அவ்வளவுதான் நம்ம சந்தேகம். வாஸ். வாஸ் வரும். வாஸ் எ லெட்டர் முன்னாடி போடணும், ஏன்னா இது கொஸ்டின். வாஸ் எ லெட்டர் சேம். சார் குழப்புற மாதிரி இருக்கே. ஓகே, இத நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா வச்சுக்கிட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா இது உங்களுக்கு புரியும். ஹி ரோட் எ லெட்டர் அப்படின்னு இருக்கு. ஹி ரோட் எ லெட்டர் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? லெட்டர் முன்னாடி வந்துடும். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். இப்படிதான் மாத்துவோம். நேற்று வகுப்புல இதை தெளிவா பார்த்தோம். ஒரு சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா எப்படி கொண்டு வரணும்? ரோட்டு, ரோட்டை என்னன்னு பிரிப்போம். லெட்டருக்கு ஒரு பிஃபார்ம் வர்பு கொடுக்கணும். சிம்பிள் பாஸ்ட்ல ஆக்டிவ்ல சிம்பிள் பாஸ்ட் இருந்தா பேசிவ்ல நம்ம அந்த சப்ஜெக்டா மாறின ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அதுதான் சப்ஜெக்ட் நாம வச்சுக்கோம். எ லெட்டர் வாஸ், அந்த ரோட்டை என்ன மாத்துவோம்? ரிட்டர்ன் மாத்துவோம். வெர்பு செகண்ட் ஃபார்ம்ல இருந்து தேர்ட் ஃபார்முக்கு மாத்துவோம். ஏன்னா சிம்பிள் பாஸ்ட்ல வெர்போட செகண்ட் ஃபார்ம் தான் இருக்கும். நம்ம தேர்ட் ஃபார்முக்கு மாத்துவோம். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். இது ஸ்டேட்மெண்ட். இதை கேள்வியா மாத்துறோம். சிம்பிள். எ லெட்டர் வாஸ். அப்போ வாஸ் எ லெட்டர் மாத்திட்டீங்கன்னா அது கேள்வி. இதே தான் சிம்பிள் பிரசன்ட் இருக்கும். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம். அப்போ இஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். அவ்வளவுதான்.
இதே தான். நம்ம கொஸ்டின்ங்கிறோன்னா பயப்பட வேண்டாம். இதை ஸ்டேட்மெண்டா நினைச்சு நம்ம யோசிச்சோம்னாலே புரியும். A letter was written by him. அப்போ வாஸ் a letter written by him. அப்போ வாஸ் கேள்வியில முன்னாடி வரும். இந்த ஒன்றை மட்டும் எழுதிக்குங்க. எக்ஸாம்பிள் ஒன்றை மட்டும் எழுதிக்கோங்க. இதை பேஸா வச்சே நீங்க எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட முடியும். அதுக்கு தான் உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. இதை மனப்பாடமே பண்ணிக்கங்க, தப்பு இல்லை, புரிஞ்சுக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதே ஃபார்மேட் தான் கொஸ்டின் எல்லாத்துக்குமே. இப்போ அடுத்தது கொடுத்துருக்காங்க, இஸ் ஹி வாட்சிங் அஸ். வாட்சிங் அஸ், இப்போ அஸ் என்னவா மாறும்? வியா மாறும். இது அப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? வி. அஸ் சப்ஜெக்டா வராது இல்ல, அப்ப அதுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வி. வி ஆர் பீயிங் வாட்ச்ட் பை ஹிம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஹி இஸ் வாட்சிங் அஸ் அப்படிங்கறத எப்படி மாத்துவோம்? வி, விக்கு என்ன பண்ணணும்? ஆர் கொண்டு வரணும். விக்கு என்ன கொண்டு வரணும்? ஆர் கொண்டு வரணும். வி ஆர் பீயிங் வாட்ச்ட் பை ஹிம். இது ஸ்டேட்மெண்ட். இத இன்டரோகேட்டிவா மாத்திரம், கொஸ்டினா மாத்திரம். அப்போ சிம்பிள், முன்னாடி இருக்கக்கூடிய வெர்பையும் பிஃபார்ம் சப்ஜெக்டையும் பிஃபார்ம் வெர்பையும் இடமாத்தி போடுங்க. வி ஆர் அப்படிங்கிறத ஆர்வி மாத்திக்கிங்க, அவ்வளவுதான். இதை சிம்பிளா பேசிவ்ல இருந்து ஆக்டிவ் மாற்றணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருந்தே கொண்டு போகும். பை ஹிம் அப்படிங்கிறது ஹியா மாறும். பீயிங் வாட்ச், வாட்சிங்னு மாறும். விங்கிறது என்னவா மாறும்? அஸ்ன்னு மாறும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா மாறும். தமிழ்ல சொல்லி பார்த்து, நாங்கள், அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறானா? அப்போ நாங்கள் அவனால் கவனிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. நாங்கள் அவனால் கவனிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அப்போ ஹீக்கு வந்து இஸ் தான் வரும். இஸ் ஹீ வாட்சிங் அஸ். அவ்வளவுதான். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நேரடியா இத இன்டரோகேட்டிவா மாத்துறது, அப்படி இல்லையா ஸ்டேட்மெண்டா மாத்தி இன்டரோகேட்டிவா மாத்துறது. எது ஈஸியோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. சார் இதெல்லாம் வருமா? வந்துட்டா ஒரு மார்க் இல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று தான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் நம்ம பார்க்கல, ஒவ்வொன்று தான் பார்க்குறோம். நாம இதை அங்க பொருத்திக்கிறோம், அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை அங்க பொருத்திக்கிறோம். ஆனா நிச்சயமாக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு ஒரு மதிப்பெண் உண்டு, அதுல மாற்று கருத்தே இல்லை. தாள் ஒன்றிலும் தாள் இரண்டிலும் நிச்சயமாக ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம இதுல கவனம் செலுத்தணும். ஒருவேளை ஒரு 20-30 மார்க் இங்கிலீஷ்க்கு, அதுல ஒரு 25 மார்க் லிபரலா கேட்டாங்க. ஒன்னு டஃபா, ஒரு 5 மார்க் டஃபா தானே இருக்கும். அது இயல்பு தானே, ஒரு கொஸ்டின்ல அது இயல்பு. அந்த டஃப் இதுல இருந்து வந்துட்டுனா நம்ம தயாரா இருப்போம். இப்ப WH கொஸ்டின், அதுக்கு நம்ம எப்படி இதை பார்க்கறது? Who will accept this? Who will accept this? By whom? அப்ப who வந்தா by whom மாறும். இதை புரிஞ்சுக்கிறோம். திஸ்ங்கிறது இப்போ இதுல இடம் மாறல, இதுல இடம் மாறல. ஹூங்கிறது கீழேயே, நேர் கீழேயே பை ஹூம்னு மாறிடுச்சு. யார் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? யாரால் இவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? இதான் கேள்வி. யார் இதை ஏற்றுக்கொண்டார் அல்லது யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? யாரால் இது ஏற்றுக்கொள்ளப்படும்? சிம்பிள். அப்ப WH கொஸ்டின்ல நேர் கீழே தான் வரும், அதை புரிஞ்சுக்கிறோம். ஹூங்கிறது பை ஹூம்னு கீழே வந்துட்டு, வில் வந்துட்டு, திஸ் நேரா கீழே வந்துட்டு, அக்செப்ட்ங்கிறது பி அக்செப்டட், ஹேஸ் அரேஞ்சுங்கிறது ஹேஸ் பீன் அரேஞ்ச்டு, ஃபினிஷ் அப்படிங்கிறது பி ஃபினிஷ்ட், டூ அப்படிங்கிறது டன். ஏன்னா டூக்கு வந்து டன், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்.
பை தம் இதுல ஆப்ஷனல், யூங்கிறது ஆப்ஷனல். ஆனா இதுல எல்லாம் முக்கியம், ஏன்னா யூவோ பை தமோ அல்ல, இதுல ஆப்ஷனல் கிடையாது, இது கண்டிப்பா வரணும். இப்போ கொஸ்டின் WH கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். ஹூ வந்தா கீழேயே பை ஹூம்னு வரும், வென் வந்தா கீழேயே வென்னு வரும். when will you finish the building, நீ எப்ப கட்டடத்தை கட்டி முடிப்ப, எப்ப நீ கட்டடத்தை கட்டி முடிப்ப, எப்ப கட்டடம் உன்னால கட்டி முடிக்கப்படும், இதான். அப்ப வென் வந்தா அப்படியே போடுங்க, ஹூக்கு மட்டும்தான் பை ஹூம்னு மாறுது, வென் வந்தா நேரா அப்படியே தான் வருது. when will you finish, when will யூங்கிற இடத்துல the building வந்துட்டு ஃபினிஷ்ங்கிறது பி ஃபினிஷ்டா மாறிட்டு, இதை நம்ம பார்த்துக்கிறோம், ஜஸ்ட் பார்த்துக்கிறோம். அடுத்தது ஹவ் வருது, ஹவ்வும் அதே போலதான், ஹூ மட்டும்தான் பை ஹூம்னு வரும், வென் அப்படியே தான் வரும். ஹவு டிட் தே டூ திஸ், இதை அவர்கள் எப்படி செய்தார்கள், எப்படி இது அவர் செய்யப்பட்டது, எப்படி இது செய்யப்பட்டது. அப்போ ஹவ் கீழே ஹவ்னு வந்துட்டு ஹவ், இதுல வந்து திஸ் தான் ஆப்ஜெக்ட், தே டிட் திஸ், அது எப்படி போகும், திஸ் வாஸ் டன் பை them அப்படி மாறும். அப்போ திஸ் இங்க கொண்டு வரீங்க, ஹவ் வாஸ் திஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹவ் வாஸ் திஸ் டன் பை them கஷ்டமா தான் இருக்கும், கவனிங்க, விட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இதுல சின்ன விஷயம் ஞாபகம் வந்தா போதுமான. அடுத்தது ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ், யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் கால் ஹிம், யூன்னு முழுசா டைப் பண்ணாதீங்க, யூ போடுங்க, வெறும் லெட்டர் யூ போடுங்க, கால் CL போடுங்க, அதுக்குள்ள கீவேர்டு 2 எழுத்து போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. எடுத்துட்டு ஒரு வார்த்தை சேர்க்கணும், என்னது, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். குமார் சார் சூப்பர், யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ் இருக்கு இல்லையா. ஹவு டிட் யூ கிராஸ் தி ரிவர், இதை ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. ஹவ் வந்தா ஹவ் தான் கீழே அப்படியே தான் வரும், அப்போ அது முதல்ல இருக்கும், ரிவர் முன்னாடி வரும். அப்போ ரிவருக்கு என்ன பீஃபா மறுப்பு போடணும், அதை யோசிங்க. ஹவ் வாஸ் த ரிவர், இப்ப வெர்பை மாத்துங்க, வெர்பு என்னவா மாறும், கிராஸ்டுன்னு இருக்கு, கிராஸ்டுன்னு இருக்கு, டிட்டு பிளஸ் கிராஸ் கிராஸ்டு தானே. ஹவ் வாஸ் த ரிவர், ஹவ் வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ, அவ்வளவுதான். How was the river crossed by you? Okay. No one is borrowing novels from the library. அதே தான், இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சொல்லுங்க. The novels, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது கொஸ்டின் இல்லை, ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டுங்கும் போது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும். The novels, நோ ஒன்னு வந்திருக்கு, அதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம். நாவல்ஸ்னு வரும்போது என்ன வரும், ஈஸ் வந்திருக்கு, அங்க ஆர் வரும். குமார் சார், நாவல்ஸ் ஆர் நாட் பாரோயிங் ஃப்ரம் த லைப்ரரி. சூப்பர். ஆர் நாட் பீயிங் பாரோவிங் இருக்கு இல்லையா, பீயிங் பாரோயிங். த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. இப்போ இதுல விஷயம் வந்து த நாவல்ஸ், அடுத்தது வெர்பு, அடுத்தது பை எனி ஒன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். இதுல அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனா அது தேவையில்லை. ஆர் நாட் பீயிங் பாரோய், அவ்வளவுதான் போதுமானது. நோ ஒன் வந்தா தான் இதை எடுத்துடலாம்னு சொல்லியிருக்கோங்க. இப்போ வில் யூ ஹெல்ப் மீ, இதை எப்படி சொல்லுவோம், will you, okay, shall I be helped by you, ஓகே, அவ்வளவுதான்.
கோ ஃபார் எ வாக், இது நமக்கு தெரியும். யூ ஆர் அட்வைஸ்டு டு. அதே போல nobody should violate the rules. The rules should not, என்ன வரும் சொல்லுங்க, யோசிங்க. The rules should not be violated. அடுத்தது nobody வந்ததுன்னா அதை போடணும்னு அவசியம் இல்லை. Someone has to initiate it immediately. It, அடுத்தது என்ன வரும்? It has to be initiated immediately. அடுத்து ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. Have you invited Raman to the party? அப்ப ராமன் தான் முன்னாடி வரணும். have அங்கேயே தான் இருக்கும். ஆனா ராமன் இந்த இடத்துல வரும்போது have வந்து ஹேஸா மாறும். has ராமன் இன்வைட்டட்னு வந்திருக்கு. been invited to the party, அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போயிடலாம். IODO ஃபார்மேட். ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது இருந்ததுன்னா அதுல இருந்து ரெண்டு பேசிவ் வாய்ஸ், ரெண்டு பேசிவ்ல சென்டென்ஸ் ரெடி பண்ண முடியும். எப்படி? டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஒன்று ஒரு பேசிவ், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஒரு பேசிவ். Okay, John gave a bar of chocolate to Jill. John gave a bar of chocolate. இப்போ இதோட ஃபார்மேட் நமக்கு தெரியும். இதுல சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் நடத்த வேண்டியிருக்கும். ஜான் அப்படிங்கிறது எஸ் சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வெர்பு, பரவாயில்ல சின்ன வெர்பா கொடுத்துட்டாங்க. a bar of chocolate ஒரு ஆப்ஜெக்ட், to Jill ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ஜான் ஒரு சாக்லேட் பாரை ஜில்லுக்கு கொடுத்தாங்க, இது ஒரு செய்தி. ஜான் ஜில்லுக்கு ஒரு சாக்லேட் பாரை கொடுத்தாங்க, இது ஒரு செய்தி. ரெண்டு செய்தி இருக்குதுல, இதை வச்சுதான் நம்ம மாத்த போறோம். இதை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது ஜான் ஒரு சாக்லேட் பாரை ஜில்லுக்கு கொடுத்தார். அப்போ ஜில்லுக்கு ஒரு சாக்லேட் பார் ஜானால் கொடுக்கப்பட்டது. ஒரு சாக்லேட் பார் ஜானால் ஜில்லுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி எழுதலாமா? ரெண்டு, a jill was given, a bar of chocolate was given. இது ரெண்டும் வந்துடும். அப்ப நம்ம இங்க ஏமாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். அதே போல பிரகதி lent pencil to கீர்த்தனா, இதை ட்ரை பண்ணுங்க. பிரகதி lent a pencil to கீர்த்தனா. அப்போ பிரகதி இதுல என்ன வரும்? பிரகதி பென்சிலை கீர்த்தனாவுக்கு கொடுத்தாங்க. அப்போ பென்சில் பிரகதியால் கீர்த்தனாவுக்கு கொடுக்கப்பட்டது, கீர்த்தனாவுக்கு பிரகதியால் பென்சில் கொடுக்கப்பட்டது. ரெண்டு விஷயம் வரும். இப்ப பாருங்க, கீர்த்தனா ஃபர்ஸ்ட், பிரகதிங்கிறது சப்ஜெக்ட். எப்படினாலும் பை பிரகதி தான் கடைசியா வரும், அதை தூக்கி கடைசியில போட்டுருங்க. எப்படினாலும் பிரகதிங்கிற சப்ஜெக்ட் தான் இந்த பக்கம் பை பிரகதியா போகுது. ரெண்டு சென்டென்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கீர்த்தனாவை கொண்டுவாங்க, சப்ஜெக்ட் பாக்குங்க. இது லென்ட்னு இருக்கு, அப்ப வாஸ் லென்ட்னு மாறும். சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா வாஸ் லென்ட், கவனத்துல வச்சுக்கிறோம். லென்ட்னு இருந்தா வாஸ் லென்ட். கீர்த்தனா வாஸ் லென்ட் எ பென்சில் பை பிரகதி. இப்ப பென்சிலை தூக்கிட்டு முன்னாடி போறோம். எ பென்சில் வாஸ் லென்ட் டு கீர்த்தனா பை பிரகதி. அவ்வளவுதான். இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? சுதா told the truth to her friend. இப்ப இதுல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு the truth, ரெண்டாவது her friend. the to her friend அப்படிங்கிறதுல her friendங்கிறது இது. குமார் சார் எப்படி டைப் பண்றீங்கன்னு தெரியல, சிஸ்டத்துல பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் த ட்ரூத்தை கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஹர் ஃப்ரெண்டை கொண்டு வருவோம். த ஹர் ஃப்ரெண்ட் டோல்டு என்னவா மாறும்? வாஸ் டோல்டு தான்.
இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஓடிஓ வர்றது எல்லாமே மேக்சிமம் சிம்பிள் பாஸ்ட்லயே வந்துருது. ஸோ நம்ம ஒரு வாசம் மட்டும் துணைக்கி இழுத்துக்கிட்டா போதும். Her friend was told the truth by சுதா. ரெண்டுலையுமே சுதாங்கிறத கடைசியில தான் வரும். ஹர் ஃப்ரெண்டு முன்னாடி கொண்டு வரதா, ட்ரூத்தை முன்னாடி கொண்டு வரதா? நம்ம எப்பயுமே ட்ரூத்தை முன்னாடி சொல்ல மாட்டோம். அதனால முதல்ல ஃப்ரெண்டை கொண்டு வந்துருவோம், ட்ரூத்தை அப்புறம் பார்த்துப்போம். இரண்டாவதா பார்க்குறோம் ட்ரூத், த ட்ரூத். அதே தான் டோல்டுக்கு என்ன பண்ணோம், வாஸ் டோல்டு. த ட்ரூத் வாஸ் டோல்டு இப்போ வரணும், டு ஹர் ஃப்ரெண்ட் பை சுதா. இது ஆர்டர் மாறினா பெரிய தப்பு இல்லை. ஆனால் வாஸ் டோல்டுன்னு வந்துட்டாலே பக்கத்தில் டூ வரணும். ஸோ இங்கே கொண்டு வந்துருங்க, வாஸ் டோல்டு டூ. இது ஒரு நல்ல சென்டென்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இதை முடிச்சுக்கலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். போயம். ஹென்றி வான் டைக் எழுதின போயம். என்னை வாழ விடு அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னை வாழ விடுன்னு நம்ம விஜய் சேதுபதி கேட்பார்ல, அது மாதிரி என்னை வாழ விடு, என்னோட வாழ்க்கையை வாழ விடு. இவ்வளவுதான் இந்த போயத்தோட விஷயம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கப்பல் பயணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு போயம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த கடலுக்கு போகணும், எனக்கு ஒரு சின்ன கப்பல் வேணும், ஒரு பெரிய கப்பல் வேணும், நான் அந்த அலையை பார்க்கணும் அப்படிலாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே தான். ஏன்னா அந்த ஆங்கில இலக்கிய முச்சத்தில் இருக்கும்போது அதே நேரத்தில் அவங்க இந்த கப்பல் பயணங்கள்லையும் ஆர்வம் செலுத்தினாங்க. அதுதான் அந்த தொடக்க காலமாக இருந்தது. இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சது, அமெரிக்காவை கண்டுபிடிச்சதா அவங்க இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறது, இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சதா அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் அந்த காலம், அந்த 1600கள் 700கள் 800கள் அப்போதான் இதை பற்றின பாடல்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. அடுத்தது ஒரு சானட் அப்படின்னு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. சானட் அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் வேர்டு, சானட்டோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா சின்ன பாடல்னு அர்த்தம், ஸ்மால் லேக். பொயட்ரியில இந்த சானட் அப்படிங்கிற வடிவத்துக்கு 14 வரிகள் இருக்கும். இயாம்பிக் பெண்டாமீட்டர் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நிறை ஒன்றா சிறிய ஆசிரிய பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப லென்த்தா. அது மாதிரி இயாம்பிக் பெண்டாமீட்டர், a line with 10 syllable accented on every second beat இப்படி உள்ளது. நல்ல வேலை இப்போ இதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்மளால ஒரு போயம் கூட எழுத முடியாது. நம்ம புதுக்கவிதையை வெளியத்துக்கு வந்துட்டோம். The first 8 lines on sonnet is known as octave. Octave, முதல் 8 வரிகள் ஆக்டேவ். லாஸ்ட் 6 லைன் செட். இதை மட்டும் குறிச்சுக்கணும். 14 வரிகள், இயாம்பிக் பெண்டாமீட்டர். அப்ப 10 சிலபிள் இருக்கும். எவரி செகண்ட் பீட்ல அக்சென்ட், அந்த உச்சரிப்பு. அடுத்தது ஃபர்ஸ்ட் 8 லைன் ஆக்டேவ், லாஸ்ட் 6 லைன் செஸ்டட். ஓகே, இதை மட்டும் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். சார் போயம் பொய்டிக் டிவைஸ் பார்ப்போம்னு சொன்னீங்களே, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த செங்கல் வராயன். ஓகே, இது என்ன வழுவமீதின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னங்க மெனக்கட்டு வழுவமீதி நடத்திருக்கேன், யாருமே சொல்ல மாட்டீங்க. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த அருள் சொல்லும் அப்படின்னு சொல்றது என்ன வழுவமைதி? இட வழுவமைதி. இந்த போயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல இருந்த வரிகள் கூடுதலாக இதுல ஒரு 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 சான்ஸா வந்திருக்கு, நம்ம பார்க்குறோம். முதல்ல கிராமரை பார்த்துருவோம். அடுத்தது டெம்பஸ்ட் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி. இதனுடைய ஒரு நோட்ஸ் ஒன்று போடுறேன், கதையை படிச்சு பாருங்க. ஏன்னா நார்மலாக ஷேக்ஸ்பியருடைய கதைகளை சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்.
அதாவது புரிய வைக்கலாம். அதுல ரொம்ப நெருக்கமான காட்சி அமைப்பு இருக்கும். கேரக்டர்ஸ் நிறைய உள்ள வரும். அடுத்தது அதனுடைய பெயர்கள் தொடர்பற்றதா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மூடுல இருக்கும். அந்த கேரக்டரோட வடிவம் அது மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நம்ம அதை இந்த கிளாஸ்ல சொல்ல முடியாதுன்னு சொல்றோம். அதை விலைக்கு சொல்றதுன்னா டெம்பஸ்ட் நம்ம சொல்லிடலாம். பட் இந்த கிளாஸ்க்கு இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி மட்டும்தான் நடத்த முடியும். ஸோ நான் அதோட தமிழ் வடிவம் நிச்சயமா போட்டுறேன், படிச்சு பார்த்துருங்க. அது தேவைன்னா பாருங்க. நான் டீட்டெயிலில் ஒரு பெரிய மதிப்பெண்கள்லாம் இல்லை. ஸோ நம்ம அதை கவனத்திலேருந்து எடுத்துக்கலாம். கோஸ்ட் இன்னொன்று ஒரு முதல் பாடம் ஜேம்ஸ் கிளாவர்ட் எழுதுனது. இது ஒரு தாத்தா பேர பசங்க வீட்டில் சத்தம் கேட்கும். அவங்க தேடி ஓடுவாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஓடுவாங்க. அப்புறம் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. காவலர்கள் வரும்போது தாத்தா யாரோன்னு நினச்சி சுட ஆரம்பிச்சிடுவாரு. இது கொஞ்சம் ஒரு காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. படித்தா புரியும். அடுத்தது ரிட்டாரிக். இந்த ரிட்டாரிக் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கலை, பேசுறது எழுதுறதுல உள்ள ஒரு கலை. நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். நம்ம பொய்டிக் டிவைசஸ் பார்த்துருக்கோம். அதே போல அது போயத்தில் உள்ளது. நம்ம பேசுறதுலையும் அந்த கலை இருக்கு. இதை அணின்னு சொல்லலாம். இதை ஒரு அணி அல்லது பேசுறதுல, பப்ளிக் ஸ்பீக்கிங்ல அந்த ஒரு பேச்சை ஒரு எஃபெக்டிவா பண்றதுக்காக உள்ள ஒரு விஷயம். இதை அந்த அணி இலக்கணம் அப்படிங்கிற வகையில நம்ம தமிழ்ல கொண்டு வரலாம். இதுல என்னென்ன இருக்குன்னா, நிறைய சிமிலே, மெட்டஃபோர் இதெல்லாம் கொண்டு அந்த பேச்சை ஒரு எலாபரேட்டா பண்றது. நம்ம பேச்சுக்கலை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம அதை விமர்சிக்க போனோம்னா அது தப்பா போயிடும். பேச்சுக்கலை ஒவ்வொரு காலத்திலையுமே மாறிக்கிட்டு இருக்கும். இந்த ரெட்டாரிக்ங்கிறது ஒரு காலத்துல இருந்த அந்த மீடிவல் யூனிவர்சிட்டி, அந்த காலத்துல இருந்த இடைக்கால பல்கலைக்கழகங்கள் இந்த கலையை சொல்லி கொடுத்தாங்க. அதனால அந்த பேச்சு பேசும்போது ரோமானிய தளபதி, அங்கே ரோமானியத்திலே, அங்கே கிரேக்கத்திலே அப்படின்லாம் உதாரணம் சொல்லுவாங்க. இதே போல நிறைய உவமைகள் பயன்படுத்துவாங்க, நிறைய உருவகங்கள் பயன்படுத்துவாங்க. அது ஒரு இயல்பான பேச்சா இருக்காது. பேசும்போதே இது ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சு, இது நிறைய விஷயங்களை தூவி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அது கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இன்று வரை. ஒரு பேச்சுங்கிறது இயல்பா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. ஒரு பேச்சுங்கிறது நிறைய அதுல உவமைகள் இருக்கணும், உருவகங்கள் இருக்கணும், நிறைய அந்த சொல் ஆட்சி திறன் இருக்கணும், நிறைய வசனங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பார்வை. ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நாம நிச்சயமா ஒரு மார்க் இருக்கிற இந்த ஆர்டிகிள்ஸ்க்குள்ள போயிடுவோம். ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் த, இதைத்தான் நம்ம சொல்றோம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். 10ஆம் வகுப்புல நிறைய வந்திருக்கு, அதனால இதை சேர்த்து பார்த்துடலாம். அப்படிங்கிறது எப்போ வரும்? சிங்குலர் நவுனோட கூட மட்டும்தான் வரும். சிங்குலர் நவுனுக்கு பக்கத்துல மட்டும்தான் வரும். ஏவும் சரி. இதெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட்ல ஆரம்பிக்கணும். கான்சனன்ட் சவுண்ட், இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். கம்ப்யூட்டர் கா சவுண்ட்ல ஆரம்பிக்குது. காங்கிறது மெய்யொலி தான். யூனிட் யூல ஆரம்பிக்குது. உயிரெழுத்து வவ்வல் AEIOU சொல்ல அப்படி நினைச்சிடாதீங்க. இது யூ. நம்ம யா, தமிழ்ல யா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு கீழே கோடு எடுத்தோம்னா ஒரு யூ வரும்ல, அது யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உச்சரிப்பு இது. இது ஊனிட்னு இருந்ததுன்னா நம்ம ஆன் போடலாம். ஆனா யூனிட்னு இருக்கு, யூ. அப்ப ஏ யூனிட் சொல்றதுல உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதே ஊனிட்னு இருந்ததுன்னா ஊனிட், அப்ப அந்த இடத்துல ஒரு தடை வரும். ஏன்னா ரெண்டு மெய்யொலிகள் அடுத்தடுத்து, ரெண்டு உயிரொலிகள் அடுத்தடுத்து வந்தா அதுல ஒரு தடை இருக்கும். ஆனா இது யூ. நம்ம யுத்தம் செய் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த யூ தான் இது. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது
Singular noun and adjective begin with the vowel sound. An artist, இது ஓகே சார். எம் வந்திருக்கு, எம்ங்கிறது கன்சோனன்ட், அதுக்கு முன்னாடி எப்படி ஆன் வந்துச்சு? ஹானஸ்ட் ஹச்சில தொடங்குது, எப்படி வந்துச்சு? மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் உயிர் ஓசை மெய் ஓசை தான் இருக்கு, உயிர் எழுத்து மெய் எழுத்து இல்லை. இதை நாம வச்சுக்கிறோம். அங்க இருக்கிறதெல்லாம் நாசல் ஃப்ரிக்கல், இதுதான் அங்க வகைப்பாடு. மூக்கில இருந்து வர்றது, தொண்டையில இருந்து வர்றது, வயிற்றுல இருந்து வர்றது, கனமா வர்றது, லேசா வர்றது, இப்படிதான் பிரிப்பான். மெய்யொலி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, இடையினம், மெல்லினம், வல்லினம், அது போலதான் அதை பிரிப்பாங்களே தவிர உயிர் மெய் பிரிக்க மாட்டாங்க. எழுத்துக்களை, ஓசைகளை தான் உயிர் மெய்ன்னு பிரிக்கிறாங்க. அப்போ எழுத்துக்களுக்கு ஓசையை வச்சுதான் நம்ம சொல்லணும். அங்க எழுத்துக்கள்ங்கிறது ஜஸ்ட் ஒரு குறியீடு, அதன் மூலமாக ஒரு ஓசை, அந்த ஓசை தான் கணக்கீடு, எழுத்துக்கள் கணக்கீடே இல்லை. மீண்டும் புரிஞ்சுக்கிறோம், வகுப்புக்குள்ள வர்றோம். ஆன் எம்எல்ஏ எப்படி வந்துச்சு? எம்னு வந்துச்சு. எம்ல எம்மை எப்படி எழுதுவோம்? தமிழ்ல எழுதுறோம், ஏ இம்னு எழுதுறோம். அப்போ அது மெய்யொலி, உயிரொலி. அப்போ ஆன் போட்டுக்கிறோம். ஏன் ஆன் போடுறோம்? ஆன் போட்டு எம் போட்டா ஆன் ஒரு மெய்யொலி வந்துட்டு அடுத்து உயிரொலி வழங்குது. ஆன் எம்எல்ஏ டக்குன்னு சொல்லிடலாம். எம்எல்ஏ அப்படி சொல்றதுல ஒரு பாஸ் தேவைப்படுது. ஆன் எம்எல்ஏ வேகமா சொல்லிட முடியும். எம்எல்ஏ அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாஸ் தேவைப்படுது. அதனாலதான் ஆன் போடுறோம். அங்க ஒரு மெய்யொலியை சேர்க்கிறோம். ஹானஸ்ட் சொல்ல முடியாது, ஆனஸ்ட் சொல்ல முடியாது, ஆனஸ்ட் வேகமா சொல்லிடலாம். இதுதான் அதனுடைய நோக்கம். இப்போ ஆனஸ்ட் ராஜ்னு நம்ம விஜயகாந்த் நடிச்சார். சார் என்ன சினிமா பேரை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆனஸ்ட் அப்படிங்கிறது ஆனஸ்ட் தான், ஹானஸ்ட் கிடையாது, ஆனஸ்ட் தான். ஹச்சுக்கு அந்த இடத்துல உச்சரிப்பே கிடையாது. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனர், ஓகே. அதே போல பர்சன், அனிமல், பிளான்ட், பிளேஸ், திங், இதெல்லாம் சில நேரங்களில் பர் செகண்ட் டைம் ரெண்டாவது முறையாக பயன்படுத்தும் போது நம்ம அதில் தேட் யூஸ் பண்ணணும். அதாவது முதல் முறையாக ஐ பாட் ஏ புக் அப்படின்னு சொல்லிட்டோம், திருப்பி ரெண்டாவது முறையாக அதை சொல்லும்போது அதை த புக்குன்னு சொல்லணும். ஒரு புத்தகம் வாங்கின, ஒரு புத்தகத்தை படிச்சேன்னு சொல்ல மாட்டோம், அந்த புத்தகத்தை படிச்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. நான் ஒரு புத்தகம் வாங்கினேன், முதல்ல சொல்லும் போது ஒரு புத்தகம் வாங்கினேன்னு சொல்லுவோம். அதை அடுத்த முறை நான் அந்த புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே சொல்லுவோம். நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா வாங்கினது ஒரு புக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு புக்குன்னு ஆயிடும் அர்த்தம். அதனால ஒரு புத்தகம் வாங்கினேன், அந்த புத்தகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த டினோட்டிங். அடுத்தது லிசனருக்கு இதை எதை ரெஃபர் பண்றதுங்கிறது கிளியரா தெரியும். we use the when it is clear to the listener or reader which person, animal, place or thing we are referring. The judge found him not guilty. That judge. இப்போ இதுல முக்கியத்துவம் யார் மேல இருக்கு? That judge. அவர்தான் இதுல முக்கியத்துவம் பெறார். யாரை ரெஃபர் பண்றோம்? ஜட்ஜை ரெஃபர். ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி அப்படின்னா அதுல எது மேல வேணாலும் நீங்கள் அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஆனா இதுல அந்த நீதிபதி தான் தப்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த ரெஃபரிங் நாம இதுல குறிப்பிடுறது அந்த நீதிபதிய, ஸோ அந்த ஜட்ஜ், அதுல இந்த த வருது. அதே போல ஒரே ஒரு விஷயம்தான் உலகத்துல இருக்குன்னா அதுக்கு த வரும். இது நமக்கு தெரியும். த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். இதுல இன்னொரு ரூலும் இருக்கு. இது யூனிவர்சல் ட்ரூத், எப்பயுமே சிம்பிள் பர்சன்ல தான் இருக்கும், இது மாறாது. The earth is going rounding the sun கிடையாது. Earth is going round in the sun கிடையாது. The earth goes round the sun. The sun, சன்னும் ஒண்ணுதான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அடுத்தது ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல், கார்டினல். கார்டினல்னா என்ன? 1 2 3. ஆர்டினல்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஆர்டினல் நம்பருக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலி. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல சம் ப்ராப்பர் நவுன்ஸ். எது? த இந்தியன் ஆஷன், த அரேபியன் சி, இதெல்லாம் நம்ம த போட்டு யூஸ் பண்றோம். அதே போல மோஸ்ட் பில்டிங்ஸ், நேம் ஆஃப் த மோஸ்ட் பில்டிங்ஸ், லேண்ட்மார்க், மானுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள், நேச்சுரல் ஒண்டர்ஸ், த தாஜ்மஹால், த பிக் வால், த பார்க் ஹோட்டல், இதெல்லாம் இந்த மோஸ்ட் பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம த யூஸ் பண்றோம். அடுத்தது ஒரு பெயர் இருக்கு, அதுல ஆஃப்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணணும். சைனா, வெறும் சைனானா த சைனான்னு சொல்ல மாட்டோம். ரிபப்ளிக், ரிபப்ளிக் ஆஃப் சைனா, இங்க ஆஃப்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஆஃப் வந்தா த போட்டுக்குங்க. த ரிபப்ளிக் ஆஃப் சைனா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இதை நம்ம யூஸ் பண்றோம். ஆஃப் வருது ஒரு பேர்ல அப்படின்னா அங்க முன்னாடி த வரும், குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் எண்டிங் இன் ப்ளூரல். நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியும் தான். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப த வரும். த நெதர்லாண்ட்ஸ், த வரும். அதே போல சம் ப்ராப்பர் நவுன் ஆர் நாட் ப்ரெசிடட் பை an ஆர்டிகிள். சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி வராது. எது? கான்டினென்ட்ஸ்க்கு முன்னாடி வராது, நாடுகளுக்கு முன்னாடி வராது. இந்தியா தான், த இந்தியா கிடையாது. த இந்தியன் ஓஷன், அது வேற, அது கடல் பெயரு. ஆனா நாடுகளின் பெயருக்கு முன்னால் த வராது. சார் சைனாவுக்கு சொன்னீங்களே, அது த ரிபப்ளிக் ஆஃப் சைனா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆஃப் வந்ததுனால அது, இது வெறும் பேர், வெறும் ஒரு பெயர். அப்போ அங்க வராது. கான்டினென்ட்டுக்கு வராது, நாடுகளுக்கு வராது, டவுனுக்கு வராது, சிட்டிக்கு வராது, ஸ்ட்ரீட்ஸுக்கும் வராது. அதே போல ஏ ஆன், இதை கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கவுண்டபிள்னா எண்ணக்கூடியது. A leaf fell off the tree, the citizen of India, super. A leaf fell off the tree, countable, குறிப்பிடுத்துகிறோம். Rain can cause flooding, அது uncountable. ரெயின்ங்கிறது uncountable, எண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஏ வராது, ஆன் வராது. த அன்கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணுவோம். நம்ம அதைத்தான் சொல்றோம்னு புரிஞ்சுக்கிட்டா. த ரைஸ் இன் த சூப்பர் மார்க்கெட். இப்போ ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் ஏஷியன்ஸ், 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல த ரைஸ் இன் தி சூப்பர் மார்க்கெட், விஷயம் இதுதான். நாம இந்த சூப்பர் மார்க்கெட்ல உள்ள இந்த அரிசியை நம்ம ரெஃபர் பண்றோங்கிறதுனால அந்த இடத்துல த வந்திருக்கு. ஆனா யூனிவர்சலா ரைஸ் ஒரு அன்கவுண்டபிள், அதோட ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை நம்ம சொல்றோம், ரைஸ் இஸ் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ். அப்போ அந்த இடத்துல த போடக்கூடாது. அதே போல சம் வருது. இந்த சம்ங்கிறது கவுண்டபிளுக்கும் அன்கவுண்டபிளுக்கும் முன்னாடி வரும். ஐ வாண்ட் சம் ஆப்பிள்ஸ், ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ். இது கவுண்டபிளுக்கும் வரும், அன்கவுண்டபிளுக்கும் வரும். ஏ ஆன் த கூட சம்மையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த பகுதி. அடுத்தது ப்ரப்போர்ஷனல் ஃப்ரேசஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆனா இந்த வார்த்தையை பயன்படுத்தல. ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா, ப்ரப்போசிஷன் நமக்கு தெரியும், அது ஒரு ஃப்ரேஸா வரும். இப்போ நம்ம ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஃப்ரேஸ்னா ஒன்றும் இல்லை, சொற்களின் தொகுப்பு, அதுல வெர்பு இருக்காது. ஃப்ரேஸ்னா என்ன? சொற்களினுடைய தொகுப்பு, அதுல வெர்பு இருக்காது. இதுதான் ஃப்ரேஸ். ப்ரொபோசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா
ப்ரிப்போசிஷனா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு அர்த்தம். என்னது? அக்கார்டிங் டு, அலாங் வித், அட் த டைம் ஆஃப், பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு, இது எல்லாமே ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் ஃப்ரேஸா வருது. நம்ம ஒரு வார்த்தையில உள்ள ப்ரிப்போசிஷன் நம்ம பார்த்துருக்கோம், 2 வார்த்தையில உள்ளதை பார்த்துருக்கோம். அட் த டைம் ஆஃப் 4 வார்த்தை வந்திருக்கு. இப்படியும் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அக்கார்டிங் டுனா என்ன? அவர் சொன்னது போல, அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர், அக்கார்டிங் டு த வெதர்மேன், வெதர்மேன் சொன்னது போல, அவர் சொல்ற படி, as stated by, அவர் சொல்ற படி, அலாங் வித், அலாங் வித்னா கூட, பிகாஸ் ஆஃப் அப்படின்னா காரணம், காரணத்தால, ஓவிங் டு அதுவும் காரணத்தால, தேங்க்ஸ் டு, தேங்க்ஸ் டுனா நன்றின்னு அர்த்தம்ல, அதுவும் காரணத்தால தான். we stayed at home because of the bad weather, சரி. we stayed at home on account of bad weather, சரி. we stayed home owing to the bad weather, சரி. we stayed at home thanks to the bad weather, சரி. இந்த 4க்கும் ஒரே அர்த்தம் தான். அதே போல instead of அப்படின்னா in place of, substituting for. இதுல ப்ரிப்போசிஷன்ங்கிறது இது மட்டும்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆன் அக்கவுண்ட் ஆஃப்ங்கிறது ப்ரிப்போசிஷன் அல்ல, அதனுடைய அர்த்தம். பிகாஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷனா வரும். ஓகே. இந்த ஈவெண்ட் ஆஃப் காரணத்தால, the match will be stopped in the event of heavy rain, கனமழை பெய்த காரணத்தினால மேட்ச் நிறுத்தப்பட்டது. இன்ஸ்டெட் ஆஃப், இன் பிளேஸ் ஆஃப், சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார், அதுக்கு பதிலாக, ஐ விஷ் ஐ வர் கோயிங் டு த பார்ட்டி இன்ஸ்டெட் ஆஃப் மை பிரதர், என் தம்பிக்கு பதிலாக நான் போக விரும்புறேன். அதே போல ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க. டியூ டு, டியூ டுன்னா என்ன? காரணத்தால. சரி, ஸ்கிரீனை ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சுக்கோங்க. டியூ டு காரணத்தால், எக்ஸப்ட் ஃபார், வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப், வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னா ரெஃபரிங் டு, இன்ஸ்பெக்ட் ஆஃப் இருந்த போதிலும், சாரி, டிஸ்ரெக்கார்டிங் த டிஃபிகல்ட்டி. ஓகே. ஈவன் தோ தான் இருந்த போதிலும், இந்த காரணத்தினால, இந்த காரணத்தினால, டிஸ்ரெக்கார்டிங் த டிஃபிகல்ட்டி. இன் அடிஷன் டு கூடுதலாக, ஆடட் டு, இன் த பிளேஸ் ஆஃப், இன் பிளேஸ் ஆஃப் அந்த இடத்துல, அதுக்கு பதிலாக, ரெகார்ட்லெஸ் ஆஃப், irrespective ஆஃப் அதுக்கு இல்லாம, ஃபார் த ஷேக் ஆஃப் விருப்பத்தின் காரணமாக. இதை நம்ம பார்க்கணும். ஓகே. அதுல இருந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வராது, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம எந்த இலக்கண பகுதி நமக்கு வருமோ அதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம். இந்த ஜிக்ஸாக்ங்கிறது ஒரு நல்ல கதை. ஒரு பெட் அனிமல் வளர்க்குறதோட உள்ள ஒரு விஷயம். நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் அந்த கதையை படிக்கும்போது என் தோளில் ஒரு கிளி உட்காந்துக்கிட்டு இருந்தது. என் சகலர் பையன் அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான், அவன் தோளில் வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த பறவையை வளர்க்குறத பற்றின இந்த கதை, அது எப்படி நடந்துச்சுன்னு இயல்பாக தெரியல, நடந்துச்சு. நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பறவையை பற்றின ஒரு வளர்ப்பு பிராணி, அதை வளர்க்குறத பற்றின ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த கதையை நான் படிக்கும்போது ஏகம் தோல்லையும் ஒரு வளர்ப்பு பிராணி உட்காந்துருந்தது, ஒரு கிளி உட்காந்துருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சேன். இது ரொம்ப அவசியம் இல்லை, இருந்தாலும் கூடுதலாக சொல்கிறேன். ப்ரொபோஷனல் பிளேசஸ் நம்ம பார்த்துட்டோம், பார்த்துருவோம். The first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Dande, retired, from August 19, 2009 to May 19, 2010.
கிட்டத்தட்ட நீண்ட காலம் தான் கடல்ல இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னா உலகத்தை சுத்தி வர்றது தனியா ஒரு படகுல உலகத்தை தனியா சுத்தி வர்றது. முதல்ல அப்படி தனியா சுத்தி வந்தது யாருன்னா கேப்டன் திலீப் காண்டே 2009 பண்ணாரு. அதுல எதுல போனார்னா ஐஎன்எஸ்சி மகதி அப்படிங்கிற ஒரு இதுல போனார். அதே போல இது வந்து இடைநிறுத்தம் உள்ளது. அங்கங்க போய் உணவு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க அவைல் பண்ணிப்பாங்க. உணவு தேவைன்னா பண்ணிக்கலாம், ஏதேனும் வண்டியில பழுது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், எரிபொருள் நிரப்ப வேண்டிய தேவை இருந்தால் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்க முடியும். இது உலகத்தை தனியாளா சுற்றி வருது. அடுத்து ஒருத்தர் என்ன பண்ணார் பாருங்க, அபிலாஷ் டாமி அப்படின்றவரு இடைநிறுத்தம் இல்லாம உலகத்தை சுற்றி வந்திருக்காரு. நவம்பர் 1 இருந்து மார்ச் 31க்குள்ள 3 கேப்ஸ், அதாவது ஒரு ஆபத்தான முனைகள்னு சொல்லுவோம், அந்த 3 கேப்ஸை சுத்தி வந்திருக்காரு. 4-5 பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இதெல்லாம் சுத்தி வந்திருக்காரு. ஆஸ்திரேலியா போயிட்டு அப்படி ஒரு சுத்தி பசிபிக் போயிட்டு அட்லாண்டிக் கடந்து அப்படி வந்திருக்காங்க. இதுல இவர் போனப்ப அவருடைய வயர்லெஸ் முடிஞ்சு செயலிழந்து போய் தனிநபரா ஒரு 15 அடி உயர போஸ்ட்ல தனிநபரா ஒரு பெரிய அலைகள் அடிக்கிற கடல்ல தனிநபரா 15 அடி உயரத்துக்கு ஏறி அந்த ஆண்டனாவை சரி பண்ணார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அடுத்தது இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க, வெக்காபுலரியில கொடுத்துருக்காங்க, கிராமர் லெவல்ல கவனிச்சுக்கோங்க. வெக்காபுலரியில இடியம் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் புட் டுகெதர் as a unit with particular meaning. ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் சேர்ந்து இருக்கும், ஒரு யூனிட்டா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். The meaning of the word is not literal. நேரடியா அதை படிக்கும் போது வர்ற அர்த்தம் கிடையாது. உதாரணமா, if one say that the cat is out of the bag அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்? பூனைய பைக்குள்ள வச்சிருக்கோம், அந்த பையில இருந்து பூனை வெளியில வந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஃபிகரேட்டிவ் மீனிங், அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு. நேட்டிவ் ஸ்பீக்கர் மட்டும் உணரக்கூடிய பொருள் இருக்கு. The secret is out. The cat is out of the bag அப்படின்னா பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பூனை குட்டி வெளில வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ரகசியம் வெளியில வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதான் இடியம். நம்ம இந்த மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல சில விஷயங்கள், அது மாதிரி. ஆனால் இவை உண்மையிலேயே மொழியில சிறப்பான இடத்தை கொண்டிருப்பவை. இன்று இந்த இடியம்ஸை பொறுத்தவரையிலையும் பல மூவிஸ்லேயே வந்து நிறைய இடியம்ஸ் பயன்படுத்துறாதீங்க. நீங்க டெட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இடியம்ஸ் யூஸ்டு இன் ஹாலிவுட் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். நிறைய இடியம்ஸ் அவங்க பரவலா பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா என்ன? தமிழ்ல ஏற்கனவே நம்ம 8ஆம் வகுப்புல இதை பார்த்துட்டோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா என்ன? ரேர். ரமணி மேம் சூப்பர், அல்லது ரமணி சார் சூப்பர். அடுத்தது ஆன் த பால் அப்படின்னா என்ன? ஆன் த பால் அப்படின்னா என்ன? இந்த நம்ம வந்து அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இடியம்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஆன் த பால் அப்படின்னா என்ன? கேர்ஃபுல், அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கவனமா இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், சூழலை புரிந்து கொண்டு கவனமாக இருத்தல். ஓகே, அதான் when someone understands the situation well. அப்போ இதுவரையிலே நம்ம இடியம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஃப்ரேஸ்னா என்ன? நேரடியா சொல்லணும்னா ஒரு சின்ன குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து இருக்கும், ஒரு கான்செப்டுவல் யூனிட்.
அதுக்கு ஃபிகரேட்டிவ் மீனிங் கிடையாது, ஒரு பெரிய உள்ளார்ந்த அர்த்தம் இதெல்லாம் கிடையாது, நேரடி அர்த்தம் தான். இது வந்து நிறைய படிக்கும் போதே தெரியும். இதுல சப்ஜெக்ட் வெர்ப் பேரிங் இருக்காது. இது ஒரு கிளாஸ், நெசசரி டு மேக் எ கிளாஸ், அது மாதிரி இருக்காது. இது ஏதோ லுக்கிங் ஸ்டன்னிங், இது ஒரு ஃப்ரேஸ். இதுல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் இல்ல, வெர்பு இல்ல, லுக்கிங் ஸ்டன்னிங், பார்க்க ரொம்ப ஒரு ஸ்டன்னிங்கா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். டு லிவ் அண்ட் பிரீத், டு லிவ் அண்ட் பிரெத். வால்யூம் இருக்கா? சாகுல் சார் சவுண்ட் நோன்னு கொடுத்துருக்காங்க. விஜய் இருக்கு. சாகுல் சார் உங்க ஆடியோ செக் பண்ணுங்க சார் ப்ளீஸ், நெட் கனெக்ஷன் செக் பண்ணுங்க. அப்போ டு லிவ் அண்ட் பிரெத், இதுல வெர்பு இருக்கு, ஆனா சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் இல்ல. கம்ஃபர்டபுள் பெட், இதுல ஒரு நவுன் இருக்கு. இது சப்ஜெக்டா வருதா ஆப்ஜெக்டா வருதா எதுவும் இல்லை, இது ஒரு வசதியான படுக்கை, அவ்வளவுதான். இதுக்கு நம்ம ஒரு லிட்ரல் மீனிங், அதாவது ஒரு ரொம்ப ஃபிகரேட்டிவ் மீனிங், இதுக்கெல்லாம் நம்ம ஃபிகரேட்டிவ் மீனிங் போக வேண்டியதில்லை, லிட்ரல் மீனிங் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல நம்ம போக வேண்டாம். டு விசிட் த கண்ட்ரி சைட், பிரசாந்த் பிளான் டு விசிட் கண்ட்ரி சைட் அப்படின்னா, டு விசிட் கண்ட்ரி சைடுங்கிறது ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? விசிட் த கண்ட்ரி சைடு தான் அர்த்தம், அவ்வளவுதான். அண்டர் த ஸ்டைஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு கீழே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, ஃப்ரேசல் வெர்ப் இஸ் an idiomatic phrase consist of a phrase another element. இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், இது நமக்கு வராது. அப்படி மீறி வந்துச்சுன்னா அந்த ஒரு மார்க் நமக்கு வேண்டாம்னு முடிவெடுத்தோம். ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் அதை பார்க்க வேண்டாம், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். காம்படிட்டன்ட் ஆன் த பால் ஃப்ரேசஸ், இதுவரையிலும் நம்ம பார்த்த இடியம்ஸ் போதுமானது. நம்ம 8வதுல தான் நம்ம நிறைய இடியம்ஸ் பார்த்துருக்கோம், அதுவே நமக்கு போதுமானது. அடுத்தது டென்ஸ். டென்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதுல மொத்தம் எத்தனை டென்ஸ்ல நம்ம கவனம் செலுத்தணும்? யாராவது கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய டென்ஸ் இது. நாம 3 டென்ஸை எதிர்பார்த்து போகலாம், அதுல இருந்து தான் வினாக்கள் வரும்னு சொன்னோம். 6ம் இல்லை, முக்கியமா 3 டென்ஸ் சொன்னோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட், present perfect, present perfect continuous, past perfect, past perfect continuous. இதுல கவனம் செலுத்துங்க. இந்த 4லையும் கவனம் செலுத்துங்க, ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல வரலாம், அது நம்முடைய லக்கை பொறுத்தது. ஆனா இது வந்ததுன்னா இதுவும் லக்கு தான், ஏன்னா நம்ம கவனமா பார்த்துட்டோம். கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயங்கள். இதுல நம்ம அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. நேர்மறை வாக்கியம், ஐ சிங், யூ சிங், ஷீ சிங்ஸ், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். நெகட்டிவ், எதிர்மறை வாக்கியம், ஐ டோன்ட் சிங், யூ டோன்ட் சிங், ஷீ டசன்ட் சிங், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்ராகேட்டிவ் இப்போ எப்படி வரும்? ஐ சிங், சிங்குங்கிறது டூவா பிரியும். டூ ஐ சிங், டோன்ட் ஐ சிங். ஷீ சிங்ஸ் எப்படி பிரியும்? டஸ் ஷீ சிங்ஸ். சிங்க், ஏன்னா இந்த வெர்ப்ல உள்ள எஸ் டூல சேர்ந்துரும், டஸ்ஸா மாறிடும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நிறைய பார்த்துட்டோம். தொடர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றது, ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா சொல்றது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஒரு விஷயம் எவ்வளவு நேரத்துக்கு நடந்தது. இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்தவரையிலுமே என்ன, பர்ஃபெக்ட்ல ஆரம்பிச்சு இங்க வந்துடும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்
ஓகே, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல முடிவு முக்கியம். ஒரு விஷயம் நடக்கும், அதனுடைய முடிவு முக்கியம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல எவ்வளவு நேரமாக நடக்குதுங்கிறது முக்கியம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கலாம். அதுல எது முக்கியம்? முடிவு அல்ல, அது எவ்வளவு நேரத்துக்கு நடக்குது. இதுதான் இதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். சின்ஸ் வரும், ஃபார் வரும், எவ்வளவு பீரியடுக்கு இது நடக்குதுங்கிறது வரும். I have been singing since morning. I have been guiding for 2 months. இவ்வளவுதான் இதுல உள்ள வித்தியாசம். சின்ஸ்னா காலையில தொடங்கி அல்லது 2 மாதங்களாக. சின்ஸ் காலையிலிருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேத்திலிருந்து, முந்தா நாள்ல இருந்து நான் பாடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அது இந்த டென்ஸ் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாடிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ இது ஆரம்பிச்சது பாஸ்ட்ல ஆரம்பிச்ச விஷயம் எவ்வளவு நேரமா தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய டென்ஸ் எதுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்ல ஆரம்பிச்ச விஷயம் எவ்வளவு நேரமா தொடர்ந்து நடக்குது. சார் ப்ரெசன்ட் டென்ஸ்னு பொறுத்து நீங்க என்ன பாஸ்டுக்கு போறீங்க, அதுதான் விஷயம். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரை தொடர்ந்து எவ்வளவு நேரமா நடக்குது. கண்டினியூஸ்னு வந்துட்டு ப்ராக்ரஸிவ். அப்ப இது நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு ப்ரெசன்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ப்ரெசன்ட் இப்போ கண்டினியூஸ் நடந்துகிட்டு இருக்கு, பர்ஃபெக்ட் ஏற்கனவே தொடங்கியது. இவ்வளவுதான் விஷயம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இந்த டென்ஸ் பேரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கு, பர்ஃபெக்ட்னாலே ஏற்கனவே முடிஞ்சது, அப்ப ஏற்கனவே தொடங்குனது. ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். அப்போ காலையில நான் பாடிக்கொண்டு இருந்தேன்னு சொல்லல, காலையில இருந்து நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் காலையில பாடிக்கொண்டு இருந்தேன்னு சொல்லணும். காலையில பாடிக்கொண்டு இருந்தேன் அப்படிதானே நம்ம சொல்லுவோம். காலையில பாடிக்கிட்டு இருந்தேன். ஐ ஹேவ் சங் இன் த மார்னிங் இப்படி சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதை அப்படியே என்ன இதா புரிஞ்சுக்காதீங்க. காலையில பாடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், காலையில ஆரம்பிச்சு இப்ப வரலையும் பாடிக்கொண்டு இருக்கிறேன். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கு என்ன ஹேவ் வரும், பீன் வரும், சிங்கிங் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா ஹேஸ் வரும். அவ்வளவுதான் இது விஷயம். இதுக்கு கீவேர்ட்ஸ் 2 தான். என்னது? சின்ஸ், ஃபார். சின்ஸ்னா காலை தொடங்கி, நேற்று தொடங்கி, 10 மணி தொடங்கி இப்படி வரும். ஃபார்னா என்ன? 2 மாதங்கள் ஆக, ஒரு 2 வருஷம், 5 மாசம், 3 மணி நேரம், 5 நிமிஷம். 5 நிமிஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க, மணி கணக்கு தான் கொடுப்பாங்க. 3 மணி நேரம், 4 வாரம், 5 நாளா, 7 வருஷமா அப்படிங்கிறதெல்லாம் இதுல வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபார் 2 hours, ஃபார் 3 days, ஃபார் 4 weeks, ஃபார் 5 months, ஃபார் 6 years அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். புரிஞ்சுக்கோங்க. இத சொல்லும்போது 2 விஷயம் முக்கியம். எவ்வளவு காலங்களா இது நடந்துகிட்டு இருக்குங்கிறது முக்கியம். இதை பார்த்து முடிச்சோட நம்ம இன்னொரு டென்ஸுக்கு போகணும். இருக்கான்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நம்ம அதுல பார்த்த அதே விஷயம்தான், முன்னாடியே தொடங்கின விஷயம். நான் பாடிக்கொண்டு இருந்தேன். ஐ ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours yesterday. அப்போ 2 மணி நேரமாக நான் பாடிக்கொண்டே இருந்தேன் நேற்று. இந்த பாடிக்கிட்டு இருக்கேன், பாடிக்கொண்டு இருந்தேன் அதெல்லாம் இல்லை. இது பாடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி வச்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது 2 சென்டென்ஸ் கம்பேரிட்டிவா வரும்போது தான் வரும். இதுக்கு இன்னொரு விஷயம் நடக்கும்போது
இந்த விஷயம் நடக்கணும். அந்த கம்பேரிசன்ல தான் இந்த டென்ஸ் வரும். யூ ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours yesterday. They had been singing for 2 hours yesterday. அவங்க வந்துகிட்டு இருந்த போது இவங்க 2 மணி நேரமா பாடிக்கிட்டு இருந்தாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு போறோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான உதாரணம் பார்த்துருவோம். ஒரு விஷயம் கடந்த காலத்துல தொடங்கி கொஞ்ச காலம் நடந்து இன்னொரு விஷயம் நடக்கும்போது அது நடக்குது அப்படின்னா அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ மஹி அண்ட் ராகவ் ஹேட் பீன் ஆர்கியூயிங் வித் ஈச் அதர் when their mom arrived. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த வென்கிற வார்த்தை வருது, இது ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். எதுக்கு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இருக்கும். அதே போல கடந்த காலத்துல நீண்ட நேரத்தை குறிக்கிறதுக்கு இது வரும். மோஸ்ட்லி இதுதான் நமக்கு கொடுப்பாங்க. மஹி அண்ட் ராகவ் ஹேட் பீன் ஆர்கியூவிங் வித் ஈச் அதர் when their mom arrived. இப்படி வந்தா when their mom arrivedன்னு வந்தா தாராளமா had been arguing, ஒரே வார்த்தை தான், மாறவே மாறாது. had been arguing, had been வெர்போட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் போட்டுருங்க. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். கொஞ்சம் லேட்டாக தான் கொஞ்சம் நேரமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நேரம் எடுத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரணம், இது முக்கியமான டென்ஸு. இப்போ தான் நம்ம இந்த உதாரணத்துக்கு வர்றோம். இதை பாருங்க. இதுல she has been studying since morning. present perfect continuousல since morning for 5 hours. I have been working on this project for 5 years. 5 hours. 5 years சொன்னாலும் தப்பு இல்லை. அப்போ how long? since when? for how long? since when எப்போதிலிருந்து, அல்லது for how long எவ்வளவு காலமாக. இது இந்த ரெண்டு டென்ஸை கிளியரா வச்சுக்கீங்க, நிச்சயமாக ஒரு மதிப்பெண். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுக்கு ஃபார் சின்ஸ் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால ஹேவ் பீன் சிங்கிங், ஹேஸ் பீன் சிங்கிங் அது வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கடந்த காலத்துல நடந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்தது, ரொம்ப நேரமா நடந்தது. இது இருக்கு. அவங்க அம்மா வந்தப்ப மகியும் ராகவும் ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அதுல உள்ள விஷயம். அப்போ when their mom arrived, இந்த வென்கிற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். when their mom ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ், லாஸ்ட் 5 years, லாஸ்ட் 3 years இப்படி வந்ததுனாலும் இதுதான் வரும், ஞாபகம் வச்சுக்கிறோம். இது had been சிங்கிங், வேற எதுவுமே கிடையாது. இப்போ 3வது டென்ஸுக்கு போறோம். நம்ம மோசமானவங்கள்ல முக்கியமானவங்கன்னு 3 பேரை சொன்னோம். அதுல 3வது ஆளு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்னன்னா, ஒரு விஷயம் இப்போ முடிஞ்சிருக்கும், ஆனா அடுத்த விஷயம் நடக்கும்போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது? He had appealed to the manager for a week's leave before I reached. நான் அங்க போறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் அவன் மேனேஜர்கிட்ட சில வாரங்களுக்கு விடுமுறை அப்பீல் பண்ணி கொண்டிருந்தார். அவ்வளவுதான், பண்ணி முடிச்சிட்டார். நான் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவர் செய்து விட்டிருந்தார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் பாடிக்கொண்டே இருக்கிறேன், பாடிக்கொண்டே இருந்தேன். இது செய்து விட்டிருந்தேன் அப்படிங்கிற அர்த்தம். புரிஞ்சிடுச்சு. He had appealed to the manager for a week's leave before I reached. அப்போ இந்த சென்டென்ஸ் உள்ள எல்லா இடத்துலையும் பாருங்க பிஃபோர்ங்கிற வார்த்தை இருக்கும். நான் போறதுக்கு முன்னாடியே அது போயிடுச்சு, நான் வர்றதுக்கு முன்னாடியே அது கிளம்பிடுச்சு.
நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே அது பறந்துருச்சு. இப்படிதான் இருக்கும் அது. இங்க பாருங்க, பிஃபோர், ஆஃப்டர், இது போலதான் அதுல இருக்கும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுலயும் 2 சென்டென்ஸ் வரும். ஆனா பிஃபோர் ஆஃப்டர் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஃபார் சின்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு வென். இதை குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக 1 அல்லது 2 மதிப்பெண். கடந்த முறை 2 மதிப்பெண் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருந்து மட்டுமே வந்திருந்தது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிறது எப்படின்னா, மாப்பிள்ள அவர் தான், சட்டை என்னது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருக்கும். ஆனா அதில் உள்ள அர்த்தம் ஃபியூச்சர் டென்ஸோட. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கும். ஆனா அதோட அர்த்தம் ஃபியூச்சர் டென்ஸா இருக்கும். பார்த்தோம்னா அப்படி தெரியும். இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். ஷீ லீவ்ஸ் திஸ் ஈவினிங். இன்னைக்கு சாயந்தரம் அவங்க கிளம்புகிறார். இது என்னது? ஃபியூச்சர் தான் இதுக்கு அர்த்தம். ஆனா சிம்பிள் பிரசன்ட்லயும் வரும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். we are meeting the prime minister tomorrow. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிச்சயிக்கப்பட்ட உறுதியான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது பிரசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்துவோம். அது மேக்சிமம் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ராஷ்டிரபதி, பிரசிடென்ட், இது போலதான் வரும். மேக்சிமம் இப்படிதான் வரும். ஒரு விஐபி சம்பந்தப்பட்டது. ஏன்னா அதுதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்க ஊரு குப்புசாமி அடுத்த வாரம் வராருன்னு உறுதி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி குப்புசாமிங்கிற பேர்ல நிறைய விஐபிஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் அந்த பேர் எடுத்துக்கிட்டேன். நம்ம சில விஐபிஸ் தொடர்புடைய விஷயங்களுக்கு நாம இதை பயன்படுத்துறோம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே போல பி அபவுட் டு, இதுல ஃபியூச்சர் டென்ஸுக்கான வாடையே இல்லை, எந்த வாசனையும் இல்லை. ஆனா இது ஃபியூச்சர் டென்ஸ். the train is about to leave the station. கிளம்ப போகுது. if she works hard she will get a scholarship. இப்போ she will get a scholarship ஃபியூச்சர் தானே சார், வில்லு வந்திருக்கு, அது ஃபியூச்சர் தான். இங்க if she works hard, இதுல ஏதாவது ஃபியூச்சர் டென்ஸோட வாசனை அடிக்குதா பாருங்க. ஆனா தமிழ்ல சொல்லி பாருங்க, அவள் கடுமையாக உழைத்தாள். அப்போ இது ஃபியூச்சர் டென்ஸ் தான். இப்படி ஃபியூச்சர் அர்த்தம் நிறைய வகையில வரும். மாப்பிள்ள அவர் தான், சட்டை என்னதுங்கிற மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் நிறைய இதுல வரும். இப்போ யூசேஜ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், இதுக்கெல்லாம் ஐ ஷல், யூ வில், he she it they will. ஐ வி வந்தா ஷல், ஐ won't. நெகட்டிவ்ல ஷாண்ட் வராது, won't தான் போகணும் ஐக்கு. யூ won't, he she it won't. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். Shall is used with the second and third person to express determination, promise, intention. யூ செகண்ட் பர்சன்ல ஒண்ணுதான் இருக்கு. யூ தேர்ட் பர்சன்ல நிறைய இருக்கு. ஹி ஷி இட் தே, விஜய கணேஷ், கவிதா, எப்படி பேர்கள் எது வந்தாலும் சரி, அது டெட்டர்மினேஷன் உறுதி, ப்ராமிஸ் உறுதி, இன்டென்ஷன் விருப்பம் அப்படி இருந்ததுன்னா அதுல ஷல் யூஸ் பண்ணாலும் குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஷல் ஃபர்ஸ்ட் பர்சனோட வரும். எப்போ? எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆஃபர் ஆர் சஜஷன், ஒரு ஆஃபர் கொடுக்கும், அப்போ ஷல் வரும். நான் உங்களுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரலாமா, நான் உங்களுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரலாமா, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லலாமா,
அப்போ ஷல் ஐ ஞாபகம் வச்சுக்கிறோம். வில் used to the first person to express willingness, determination. அதே போல வில் வந்து இந்த உறுதி, விருப்பம் இதெல்லாம் சொல்றதுக்கு வில் வரும். நான் ஒரு நாள் ஒரு உயர் அலுவலரா வருவேன், நான் ஒரு நாள் உறுதியாக இமயமலை உச்சில ஏறுவேன், இதெல்லாம் சொல்லும்போது வில் வரும். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன் ஃபார் சம்திங் டு பி டன் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் சில விஷயங்களை சொல்ல போகுது. அப்போ we use words such as believe, I know, I suppose, I think. இதெல்லாம் வந்ததுனாலும் இது சிம்பிள் பர்சன் மாதிரி இருந்தாலும் இது ஃபியூச்சர்ல வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டியதுல இந்த ஃபியூச்சர்ல உள்ளதுல ஃபியூச்சர் பர்ஃபெக்டா மட்டும் பார்த்துப்போம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல எதிர்காலத்துல நடக்க போறது. we will be playing from 5 to 6 p.m. அப்போ இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் 5 to 6 மணி வரையும் விளையாடி கொண்டு இருப்போம். லிஃப்ட் வில் பி ரன்னிங் இன் த மந்த் ஆஃப் மே மாதம் இந்த லிஃப்ட் வந்து ரன் ஆகும். அப்போ இதெல்லாம் ரன் ஆகி கொண்டிருக்கும். அப்படி எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லி அதுக்கு நடுவில் நாங்கள் இதை செஞ்சு கொண்டு இருப்போம்னு சொல்றதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது நார்மலாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் போல தான். ஒரு இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நடந்து கொண்டு இருக்கிறது, பாஸ்ட் கண்டினியூஸ்ல இன்னொரு விஷயம் நடந்தப்போ இது நடந்து கொண்டு இருந்தது. அதுலேயும் 2 வரும். பாஸ்ட் கண்டினியூஸ் வருதுன்னா அதுக்கும் இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். நான் கிரவுண்டுக்கு போனப்ப என்னுடைய நண்பர்கள் விளையாடு கொண்டு இருந்தார்கள், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நான் தமிழ்ல சொல்றது எதுக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த சென்ஸை புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தானா வந்துடும். அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன? ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் ப்ராக்ரஸிவ் அப்படின்னா என்னன்னா எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லணும். சொன்னாதான், இப்போ நான் 5 மணிக்கு அங்க இருப்பேன்னு சொல்ல முடியாது, விளையாடுவேன்னு சொல்ல முடியாது. அது கண்டினியூஸ்ல வராது. நான் 5 மணில இருந்து 6 மணி வரலையும் நான் விளையாடுவேன். மே மாசம் லிஃப்ட் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்ப மே மாசம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லை, அது ஒரு மாசம். அப்ப மே மாசம் ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கிறதுல இதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு ராவான ரவுடி தாங்கிற மாதிரி ஒரு கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு டென்ஸ் தான். என்னன்னா expected to be completed by a certain time in the future. We will have completed our work by the time our sisters arrive. நாங்க எதிர்காலத்துல அவங்க இங்க வரும்போது அந்த நேரத்துக்குள்ள இதெல்லாம் செய்து முடித்திருப்போம். நாம இப்ப முடிவு பண்ணோம்ல, டெட் ஆரம்பிச்சப்ப முதல் வாரம் சைக்காலஜியை முடிச்சிருப்போம், 2வது வாரம் தமிழ் 6 to 8 முடித்து விட்டு இருப்போம். எது டெட் அப்ளை பண்ண அன்னைக்கு நம்ம இதை சொல்லியிருப்போம். we will have completed our 6th to 8th portion by the April end. We will have completed our English by the time May 15th. இப்படி நம்ம முடிவெல்லாம் பண்ணியிருப்போம். அந்த முடிவு தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இது அந்த பிளான் நம்ம சொல்லும்போது இது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. இது எதிர்காலத்துல in such sentences it does not express the future. அது உண்மையிலேயே அது எதிர்காலத்தை சொல்லுதான்னு இல்லை. இப்ப நம்மளும் தான் எடுத்தோம்ல, அது நம்மளோட பிலீஃப், நம்ம நம்புனது. ஏப்ரல் மாசம் அப்ளை பண்ணி முடிச்சோன்னு நம்ம நம்புனது. ஆனா நம்மள பல பேர் மே மாசம் 31ஆம் தேதி வரலையுமே இந்த டெட் வகுப்புக்கு மெசேஜே நம்ம பார்க்கல. எனக்கு டெட்டுன்னு திருப்பி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தீங்க. ஏற்கனவே நீங்க தான் இருக்கீங்களே அப்படின்னா, ஓ நம்ம ஏற்கனவே இருக்கோமா, எத்தனை கிளாஸ் போயிருக்கு, அது போயிடுச்சு ஒரு 85 கிளாஸ். அந்த நிலைமையில தான் நம்ம பல பேர் இருந்தோம். அது ஒரு சின்ன அலட்சியம், பார்த்துக்கலான்னு விட்டது.
அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட முடிச்சிடலாம், கொஞ்சம் டைம் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, யூ வில் ஹேவ் டிஸ்கஸ் த பிளான்ஸ் ஹவு டு செலிப்ரேட் த ஃபங்க்ஷன். நீங்கள் எதிர்காலத்தில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி இதை ஃபங்க்ஷனை பண்ணணும்ன்ட்டு. இன்னும் 2 வருடத்தில் ஐ ஷால் ஹேவ் ஏர்ன்டு மை டிகிரி. இது நம்ம சொல்லலாம், எப்படினாலும் 2 வருஷத்தில் நான் வந்து என் டிகிரி வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை எப்படி சொல்றது? an action will have been going on at or before some point of time in the future. By next June I shall have been completing my studies. அடுத்த ஜூன் நான் என்னுடைய படிப்பு முடித்து விட்டிருப்பேன். இதுதான் I shall have been completing my studies. முடித்து விட்டிருப்பேன். அப்போ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குன்னு பார்க்குறோம். இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேருந்து வினா வரும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேருந்து வினா வராது. இப்போ இதில் பார்க்குறோம், பை நெக்ஸ்ட் வீக்னு இருக்கு. இதில் கீவேர்ட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏப்ரல்னு இருக்கு. இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லின்னு இருக்கு. நீ கவனித்தால், கவனமாக கவனித்தால், அப்போ இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். பை நெக்ஸ்ட் இயர் ஃபியூச்சர் டென்ஸ். நான் சென்னையில் ஃபார் 15 இயர்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபார் வந்தால் எதோட அடையாளம்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நாம் அடிக்கடி பார்த்த பொயட்டிக் டிவைசஸ். சார் இந்த பக்கம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பொயட்டிக் டிவைசஸ். ரைமிங் வேர்ட்ஸ் நிறைய முறை நம்ம பார்த்துட்டோம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன? கடைசி வார்த்தையை பார்க்கணும், ஒவ்வொரு வரியிலையும் அந்த சவுண்ட் ஒரே மாதிரி இருந்தால் அது ரைமிங் வேர்ட்ஸ். நம்பர்ஸ், லம்பர்ஸ். அப்போ எந்த சவுண்டு? சார் அதில் நான் வருது, இதில் சான் வருது. ரைமிங்கை ஒரே வாரி இருக்குன்னு சொன்னீங்க, இல்லையே. அப்படின்னா நம்ம கடைசி வார்த்தையினுடைய கடைசி ஓசைகளை கவனிக்க வேண்டும். கடைசி வார்த்தை, கடைசி ஓசை. விஜய் ஆடிபுலா கேக்குதா? கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, கடைசி ஓசை. போயம்னாலே பேராகிராஃப் கிடையாது, ஸ்டான்ஸா தான். நம்ம ஒரு பேராகிராஃபை நம்ம எவ்வளவுக்கு எழுத முடியுமோ நீட்டி எழுதிக்கிட்டே போகலாம். ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது முதல் வரியை கொஞ்சம் தள்ளி, ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி அப்படியே எழுதிட்டு போவோம். அதில் சிக்கனமான ஆளாக இருந்தால் ஒரே வரியில் 7-8 வார்த்தையை எழுதுவாங்க. சில பேர் நிறைய பக்கம் வேணும்னு எழுதுவாங்க. இப்போ நம்ம பிஎட் எக்ஸாம்ல எல்லாம் எழுதியிருப்போம், எதுவுமே தெரியாது யூஜியில், ஆனால் 38 பக்கம் முடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு வரிக்கு 3 வார்த்தை தான் இருக்கும், ஒரு பக்கத்துக்கு 12 வரி தான் இருக்கும். அப்படியும் நம்ம எழுதியிருப்போம், தேர்ச்சி அடைந்திருப்போம். இல்லை, சில பேர் தான் சொல்கிறேன், இப்போ என்ன மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அப்படி பாராகிராஃபை நம்ம இஷ்டத்துக்கு எழுதலாம். ஆனால் ஸ்டான்ஸாவை அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஏன்னா அதற்கு சில வரையறைகள் இருக்கு. முதல் வரி இத்தனை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சானத்தில் பார்த்தோம், ஆக்டேன், செஸ்டட். அப்போ முதல் 8 வரி, இந்த 8 வரியினுடைய ஓசை இப்படி இருக்கணும், இந்த ஓசையில முடியணும், ஒரு வரிக்கு இத்தனை சிலபிள் தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு ஒரு போயத்துக்கு, ஒரு ஸ்டான்ஸாவுக்கு. ஸோ போயத்தை நாம மடக்கி எழுத முடியாது. அதுல எப்படி எந்த வார்த்தையில ஆரம்பிச்சு முதல் வரி எந்த வார்த்தையில முடியுதோ அவ்வளவுதான் நம்ம எழுதணும். திருக்குறள் மாதிரி தான், மேல 4 சி, கீழே 3 சி. திருக்குறள் அது அதனுடைய வெண்பா வகை. அப்போ அதே போலதான் இது, அந்த பான்னு சொல்றதுதான் ஸ்டான்ஸா. மேல 4 இருக்கணும், அதை தான் இவங்க சிலபிள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்செப்ட் ஆன் த செகண்ட் சிலபிள் அப்படின்னா நம்மள்ட்ட அது இருக்கு, நேர் நேர் நிறை நேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்மள்ட்ட இருந்து தான் அங்கே போயிருக்கு, அங்கே இருந்து நம்மள்ட்ட வரல. நம்ம தான் முன்னாடி மூத்தவங்க, நம்மள்ட்ட இருந்து அவங்க மெல்ல மெல்ல இந்த இலக்கிய வடிவங்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த வரலாற்றுக்குள்ள போக வேண்டாம், இங்கிலீஷ்குள்ள வருவோம். ஒரு ஸ்டான்ஸா இருக்கு, கடைசி வரியை அண்டர்லைன் பண்ணோம். ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் கேட்டா
4 வரி இருக்கு. 4 வரியில கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்காமலே சொல்லலாம். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். இப்போ கடைசி வார்த்தைகளை பார்க்குறோம். நம்பர்ஸ், ட்ரீம், ஸ்லம்பர்ஸ், சீம். இதுல ரைமிங் வேர்ட்ஸ் என்ன? இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் தான் கேட்குறோம். ரைமிங் வேர்ட்ஸ் என்ன? நம்பர்ஸ், ட்ரீம் ரைமிங் ஆகல. நம்பர்ஸ், ஸ்லம்பர்ஸ் ரைமிங் ஆகுது. ரைமிங்கிறது இறுதி ஓசை, கடைசி ஓசை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீம், சீம். ட்ரீம், இந்த ட்ரீ அப்ப கடைசியா இருக்கிறது இந்த இம்முங்கிற ஒரு ஓசை தான். சீம், இந்த சீயும் சீமும் ட்ரீமுக்கும் ரைமிங்கிறது அந்த இம் அப்படிங்கிற மெய்யொலி மட்டும்தான். நம்பர்ஸ், ஸ்லம்பர்ஸ். இதுல இந்த பர்ஸ், இந்த இம்பர்ஸ் அதுக்கெல்லாம் போவாதீங்க. கடைசியில உள்ள எஸ் அவ்வளவுதான், அது போதும். ரைமிங் அப்படி போட்டிருக்கு. நம்பர்ஸ், ஸ்லம்பர்ஸ். ஆருக்கு ஓசை இல்லை. அடுத்தது ரைமிங் ஸ்கீம்னு வர்றோம். இப்போ அட்மயர், ஹயர், பம் 3 கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வரி இருக்கு. கடைசி வார்த்தையை பார்க்குறீங்க அட்மயர். அப்ப அதை ஏன்னு போட்டுக்கணும். ஏன்னா முதல் வரியினுடைய கடைசி வார்த்தை ஏ தான். ஏன்னா அதான் முதல் வார்த்தை, ஏன்னு போட்டுக்கிறோம். அடுத்த 2வது வரியினுடைய கடைசி வார்த்தையை பார்க்குறோம். அட்மயர், அட்மயர், ஹயர், ஹயர். அப்போ இந்த இய அப்படிங்கிற ஓசை ரெண்டுலையுமே வருது. அப்போ அட்மயர், ஹயர் ரெண்டுமே சேம் தான், ரைமிங் ஆகுது. அப்போ அட்மயருக்கு போட்ட அதே ஏவை இதுக்கும் போட்டுக்கிறோம். ஏ ஏ. அடுத்தது பியை பார்க்குறோம். 3வது வரியை பார்க்குறோம். கடைசி வார்த்தை பம்ப்னு வந்திருக்கு. இது முதல்ல இருந்து வரணும். அட்மயரோட ஒத்து போகலையா? போகலை. ஹயர் ஒத்து போகலை. அப்போ இதுவரையிலும் இருந்த ரெண்டும் ஏன்னா இது பி. இப்போ ஏஏபி அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஒரு கற்பனை, இந்த பம்புங்கிறது அட்மயருக்கு அடுத்தது இருக்கு, ஹயர்ங்கிற இடத்துல இருக்கு. ஹயர்ங்கிறது பம்புங்கிற இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? அட்மயர் அடுத்தது பம்பு 2வது வரி முடிவுல இருந்ததுன்னா அதுக்கு பி கொடுத்துருவோம். இப்போ 3வது ஹயர் இருக்கு. முதல்ல நம்ம அட்மயர்ல இருந்தா வரணும். இந்த ஹயங்கிற வார்த்தையை பார்க்கணும். அட்மயர் முதல்ல இருக்க ஏவோட ரைமிங் ஆகுது. திருப்பி ஏ போட்டுக்கிறோம். அப்ப ஏ பி ஏன்னு வரும். நம்பர்ஸ், ட்ரீம், ஸ்லம்பர்ஸ், சி. இந்த சீம்ங்கிற வார்த்தை இல்லைன்னு விட்டுருங்க. இந்த சீம்ங்கிற வார்த்தை இல்லை, திஸோட முடிஞ்சு போச்சு. என்ன வரும்? நம்பர்ஸ் ஏ, ட்ரீம்ஸ் பி, ஸ்லம்பர்ஸ் சி, திஸ். சாரி, நம்பர்ஸ் ஏ, ட்ரீம் பி, ஸ்லம்பர்ஸ் மீண்டும் ஏ, திஸ் இதோட முடியுது. அப்போ இது மேல உள்ள எது கூடயும் ரைம் ஆகல. ஏற்கனவே ஏ இருக்கு, பி இருக்கு. அப்போ இது சின்னு வரும். எது? திஸ்ல முடிஞ்சா. அப்போ ஏ பி ஏ சி ரைம் ஸ்கீம் ஆகும். அடுத்தது சிமிலே, உவமை. 4 நாளா பார்த்துக்கிட்டு இருந்தோம். உவமை, உவமேயம், உவமானம், உவம உருவு. இந்த லைக்கும் ஆசம் என்ன? உவம உருவு, உவம உருவு. இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது லைக்க வச்சு ஒன்னு கம்பேர் பண்றோம். ஒரே பண்பு உடையது. ஓகே. அடுத்தது மெட்டஃபோர். அதாவது உவமை பார்த்துட்டோம். சிமிலே, ஆஸ் லைக், லைக் எ லயன். இந்த 2வது இருக்கு பாருங்க. ஹி ஃபாட் லைக் எ லயன் இன் த பேட்டில். அவன் ஒரு சிங்கம் போல சண்டையிட்டான். இந்த போலங்கிற வார்த்தை அதுதான் லைக். ஆஸ் வந்தா அதுதான் லைக், அதுதான் ஓம உருவு. லைக் வந்தா அதுதான் ஓம உருவு. ஓம உருவு இருந்தா அது சிமிலே. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இம்ப்ளைடு சிமிலே என்ன நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இம்ப்ளைடு நம்ம நிறைய முறை பார்த்தோமே. மறைந்து வருதல், தொக்கி வருதல், மறைமுகமாக, தொகை. இம்ப்ளைடு ஸ்மைலி, ஸ்மைலே அப்படின்னா உவமை தொகை. மெட்டஃபோர்ங்கிறது உவமை தொகை, மறைமுகமாக, மறைந்து வருதல், அதான் இம்ப்ளைடு. அப்போ மெட்டஃபோர்ல எது இருக்காது? லைக் மறைந்து வரும், ஆஸ் மறைந்து வரும், உவம உருவு இது மறைந்து வரும், அதான் மெட்டஃபோர். அப்போ அவன் சிங்கம் போல சண்டை போட்டான்னா, அவன் போர்க்களத்துல சிங்கம் போல சண்டை போட்டான்னா, ஓகே.
அவன் போர்க்களத்துல சிங்கம் போல சண்டையிட்டான் அப்படின்னா அது சிமிலே. அவன் போர்க்களத்துல சிங்கமாக சண்டையிட்டான் அப்படின்னா அது மெட்டஃபோர். அப்போ ஆஸ் லைக் அதுல வராது, சிங்கமாகவே சண்டையிட்டான் அப்படிங்கிறது. இதை நம்ம கவனமா பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பெர்சானிபிகேஷன், மனித பண்புகளை மனிதர் அல்லாத ஒன்றுக்கு ஏற்று சொல்லுதல். பண்புகளை மனிதன் அல்லாத ஒன்றுக்கு காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. காலம் காத்திருக்கிற பண்பு காலத்திற்கு உரியது அல்ல, அது மனித பண்பு. அத காலத்துக்கும் அலைக்கும் நம்ம ஏற்றி சொல்றோம். டைடுனா அலை, அப்போ அது காத்திருக்காது, அப்போ அது மனிதனுடைய பண்பு, அதை ஏற்றி சொல்றோம். இது பர்சானிபிகேஷன். மனிதனுடைய பண்பை மனிதர் அல்லாதவற்றிற்கு ஏற்றி சொல்லுதல். லா ஃபார் ஹோல்டிங் போத் ஹெர் சைட், அவங்க இரண்டு பக்கமும் நிரம்பியது. அப்போ அவங்க மரணத்தின் பிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மரணம் பிடிக்காது, ஆனா மரணம் பிடிக்குது அப்படின்னு சொல்றோம். மரணத்தின் கைகள் நீண்டன அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா பர்சானிபிகேஷன். அவை எல்லாம் உயிரல்லாதது, மனிதர் அல்லாதது. இது விலங்குகளுக்கும் வரும். மனிதர் அல்லாதது உயிரில்லாதது அல்ல, மனிதர் அல்லாத எதுக்கு வந்தாலும் அது பர்சானிபிகேஷன். அடுத்தது அப்பாஸ்ட்ராப். ஓ மிஸ் ஆயிருக்கு. அப்பாஸ்ட்ராப். அப்பாஸ்ட்ராப் அப்படிங்கிறது உயிரற்ற நேரில் இல்லாதவர்களை அழைத்தல். ஓ ஜட்ஜ்மெண்ட், ஓ கிரேவ், ஓ இ வேல்ஸ். நம்ம எந்த ஊரை சொன்னாலும் தப்பா போயிடும். நான் நாகப்பட்டினம் கடத்தல ஓ அமெரிக்க ஜனாதிபதியே அப்படிங்கிறவங்க கூட இந்த அப்பாஸ்ட்ராப் தான். இது உயிரற்ற நேரில் இல்லாதவர்களை அழைத்தல். இன்னும் சொல்ல போனால் உயிரற்றங்கிறது தான் நமக்கு வரும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஆக்சிமாரன். ஆக்சிமாரன்னா ஆன்டிதீசிஸ்ல ஒரு வகை. ஆன்டிதீசிஸ்னா என்ன? ஆன்டிதீசிஸ்னா ஒரே சென்டென்ஸ்ல எதிரெதிர் கருத்துக்கள் வரும். ஆன்டிதீசிஸ்னா ஒரே வரியில எதிர் கருத்துக்கள் வரும், எதிர் சொற்கள் வரும். இன்னசென்ட், கன்னிங்லி, இது ரெண்டும் ஒரு சென்டென்ஸ்ல வரும். இது ஆன்டிதீசிஸ். இந்த ரெண்டு சொற்களும் ஒரே நபரை குறிச்சதுன்னா அது ஆக்சிமாரன். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். இன்னசென்ட், கன்னிங்லி, இது ரெண்டும் எதிரெதிர் சொல். இன்னசென்ட் அறியாமை அப்படின்னு அர்த்தம். கன்னிங்லி தந்திரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அறியாமையும் தந்திரமும் எதிரெதிர் சொல் தான். அறியாமையும் தந்திரமும் எதிரெதிர் சொல் தான். ஆனா இது ரெண்டும் ஒரு சென்டென்ஸ்ல வருதுன்னா அது ஆன்டிதீசிஸ். ஒரே சென்டென்ஸ்ல வருது, ஒரே நபரை குறிக்குதுன்னா அது ஆக்சிமாரன். ஒரே பொருளை குறிக்குதுன்னா அது ஆக்சிமாரன். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம பல முறை பார்த்த அனமோட்டோஃபியா, ஒலி குறிப்பு சொற்கள். பஸ், சிப், மியாவ், கேட்ஸ் மியாவ் அப்படிங்கிறோம். அந்த ஒலி குறிப்பு சொல் அனமோட்டோஃபியா. அடுத்தது ஆனபோரா. அனபோரான்னா தொடர்ச்சியாக ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வரும், அடுத்தடுத்த வரிகள்ல வரும். இது ஆனபோரா. நம்ம ரிப்பீட்டிஷன் பார்த்துருக்கோம், அது ஒரே ரிப்பீட்டிஷன்ங்கிறது ஒருகள்ல வரும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தடுத்த வகுதிகளில் சில சொற்கள் தொடர்ந்து வருவது அனபோரா. அடுத்தது அலிட்ரேஷன். இந்த அலிட்ரேஷன்ல இருந்து அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி சகோதர சகோதரிகளே. நாம் மாலை வகுப்புல கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி.